ஓம் நம சிவாய். திருவண்ணாமலை ஆலயத்தை பற்றியும் தலத்தை பற்றியும் தீப திருவிழாவை பற்றியும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, மகாபலி சக்கரவர்த்திக்கும் இந்த தீபத்துக்கும் சம்மந்தம் உள்ள கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் உட்கார்ந்து இருக்கும்போது நெய் தீபங்கள்லாம் ஏற்றப்பட்டிருந்தது. அப்போ அங்கே ஒரு எலி வந்து அந்த நெய் தீபங்கள் இருக்கிற நெய்யை சாப்பிட வருது. அந்த நேரத்தில் அணையிற மாதிரி இருந்த தீபம் எலியால தூண்டி விடப்பட்டுச்சு. இதனால பிரகாசமாகவும் எரிஞ்சுது. இதை பார்த்துட்டு இருந்த சிவனுக்கு ரொம்ப அந்த எலி மேல கருணை தோன்றுச்சு. அணையிற மாதிரி இருந்த தீபத்தை பிரகாசமா எரிய வச்ச அந்த எலிக்கு மனித உருவமும் அரச பதவியும் சகல செல்வமும் கொடுத்து அடுத்த பிறவியில அவரு ஒரு ராஜாவா பிறக்க வைக்கிறாரு. அவர் தான் மகாபலி சக்கரவர்த்தி. அந்த மகாபலி சக்கரவர்த்தி செல்வ செழிப்போட வாழ்றாரு. இதனால அவருக்கு அதிகமான ஆடம்பரமும் ஆணவமும் ஏற்படுது. அந்த ஆடம்பரத்தோட சிவன் கோயிலுக்கும் போறாரு. அந்த ஆணவத்தோட சிவன் கோயிலையும் வளம் வராரு. அப்ப சிவாலயத்துல ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு அதுல இருக்கிற சூடான நெய்யை அவர் உடம்புல பட்டு அவர் பாதிக்கப்படுறாரு. அதனால அவர் பல நாள் துன்பப்பட்டாரு. அவர் பல நாள் துன்பப்படுறத பார்த்து அவர் மேல கருணை கொண்டு சிவபெருமான் நேரடியாக காட்சி கொடுக்கிறாரு. சக்கரவர்த்தி நீ ஆம்பாவத்தோட நடந்துகிட்டனாலதான் இந்த நெய் தீபம் உன் மேல பட்டு இப்ப துன்பத்தை அனுபவிக்கிற. இந்த துன்பத்திலிருந்து நீ வெளிவரணும்னா நல்ல உணர்வோட சிவாலயங்களுக்கு போய் நெய் தீபங்களை ஏத்து. அப்படி ஏத்துனாதான் நீ இந்த துன்பங்கள்ல இருந்து வெளியே வர முடியும். இதோட நீ சாயுஜ பதவியும் அடைவ அப்படின்னு சிவன் சொல்றாரு. இதை கேட்ட மகாபலி சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லா சிவாலயங்களுக்கும் போய் ஆம்பாயம் இல்லாம நல்ல உணர்வோட பக்தி உணர்வோடையும் நெய் தீபங்கள் ஏற்றினாரு. இது மட்டும் இல்லாம காடுகள்ல இருக்கிற சிவாலயங்களையும் இருட்டா இருக்கிற சிவாலயங்கள்லயும் நெய் தீபம் ஏற்றினாரு. இவர் பண்றதை பார்த்த சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு கருணை கொண்டு அந்த துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. இது மட்டும் இல்லாம சாயுஜ பதவியும் அவருக்கு கொடுக்கிறாரு. இவருக்கு காட்சி கொடுத்ததும் துன்பங்கள் நீக்கினதும் சாயுஜ பதவி கொடுத்ததும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் சிவபெருமான் இவருக்கு ஒளி வடிவுல காட்சி கொடுத்தாரு. மகாபலி சக்கரவர்த்திக்கு ஜோதி வடிவமா சிவன் காட்சி கொடுத்ததுனால தீப திருவிழா கொண்டாடப்படுதுன்னு பேச்சு வழக்குல சொல்லப்படுது. தொடர்ச்சியா நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.